கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படி இருப்பானா, பரிசுத்தவானாயிருப்பான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைய இந்த வார்த்தையை படித்த போது எனக்குள்ள ஒரு விசேஷித்த அக்கினியின் அபிஷேகம் எனக்குள் வந்தது. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் எப்படி இருப்பான், பரிசுத்தவானாயிருப்பான். அவனால தப்பு பண்ண முடியாது, அவனால ஒழுங்கீனம் பண்ண முடியாது, அவனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் இருக்க முடியாது, பிரியமாதான் வாழ முடியும். கர்த்தர் எவனை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஜனங்கள். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினாலே நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த அபிஷேகம் இன்னைக்கு கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஓ, அவருடைய அளவில்லாத தேவ மகிமை ஆலயத்தை மூடுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் யாரை தெரிஞ்சுக்கிறாரோ அவங்க எப்படி இருப்பாங்களா, பரிசுத்தவானா இருப்பார்கள்.